ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நான் வாட் இஃப் உங்களுடைய மசிலை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அதை ஸ்ட்ராங் பண்ணி பெருசு பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய மூளையையும் உங்களால் ஒர்க் அவுட்டும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால மூளையோடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்கா? ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து பிறக்கும்போது என்ன புத்தி இருந்தானோ சாவர வரைக்கும் அதே புத்தி தான் சொல்லியிருப்பாங்களே. ஆனால் அது அப்படி இல்லை. நிஜமாகவே உங்களால் சில ப்ராக்டிசஸ் சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுடைய பிரெயினோட ஆக்டிவிட்டி உங்களோட பிரெயினோட பர்ஃபார்மன்ஸை உங்களால் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன பதிவு தான் இந்த வீடியோ. ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் சிம்பிளாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, பிரெயின் அப்படின்னு சொன்னாலே அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு அங்கமே. ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்குது, நம்ம கேரக்டர்ஸு எல்லாமே பிரெயினில் இருந்து தான் நமக்கு சிக்னல்ஸ் மூலமாக வெளியே வருது இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட சிக்னல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகணும், எல்லா பார்ட்ஸும் கோஆர்டினேட் பண்ணி இது பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த சிக்னல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த நர்வஸ் சிஸ்டம் அதுதான் முக்கியம் இல்லைங்களா? ஆனால் அது மூலமாக தான் அந்த சிக்னல்லாம் எல்லா பார்ட்ஸுக்கும் போகும். நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு, என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை அந்த கமாண்டை பாஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஒரு ஒற்றன் மாதிரி சொல்லலாமா? சரி, ஓகே. அப்படி இப்போ நம்ம பிரெயின்குள்ளேயே வருமே, நர்வ்ஸ்ன்றது வெளியில். இப்போ நம்ம பிரெயின்குள்ளே பார்க்கும்போது நிறையா நியூரான்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த நியூரான்ஸ் தான் இந்த எலக்ட்ரிக் பல்ஸ் மூலமாகவும் சில பல விஷயங்கள் மூலமாக அந்த தகவல்களை ஒன்றுக்கு ஒன்று அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணி அந்த நம்ம உடம்பை ஃபங்க்ஷன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சது தானடா, புதுசாக ஏதாவது சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷ குழந்தை பிறக்கும்போது அது பிரெயினில் இருக்கிற அந்த நியூரான்ஸ் அந்த அமைப்புகளுக்கும் அது 6 வயசு கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அது மைண்டில் இருக்கிற அந்த ஒரு நியூரான் அமைப்புகளுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் வளர வளர உங்களுடைய அந்த நியூரானோட அந்த அமைப்பு அந்த கிளஸ்டர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் க்ரோ ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல டென்ஸாக இல்லாமல் கம்மியாக அங்கங்கே இருந்தது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் வெளியே போய் நிறைய விஷயத்த பார்க்குறீங்க, நிறையா கற்றுக்குறீங்க, நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளேயும் போகுது. இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்போது அதோடைய அந்த கிளஸ்டர் பேசிக்காக விரிவடையுது. சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள் பிரெயினுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கேலக்ஸி, சின்ன யூனிவர்ஸ் இருக்குது. எப்படி யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, அது மாதிரி உங்கள் பிரெயினுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது டு சம் எக்ஸ்டென்ட். ஆனால் நம்ம யாருமே அதை அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அப்படியே ஒரு மாதிரி மேம்போக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, மேபி புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த லூசி படம் பார்த்துட்டு போகலைங்களா? லூசி படத்துலன்னு சொல்லுவாங்க, இது வரைக்கும் நம்ம நம்மளுடைய பிரெயினை ஒரு 10% மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வாட் இஃப் 20, 30, 40 அந்த பிரெயினை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு என்ன ஆகுன்றத ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டஸியாக சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னாலும் இன்னும் நம்மளுடைய செயல்திறனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுதான் பேசிக்காக சொல்ல வருது. இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு அனிமல், ஒரு சிங்கம் வச்சுக்கோங்களேன். சிங்கம் கூண்லேயே இருக்குது, எங்கேயுமே வெளியே போகல. ஒரு ஜூவில் இருக்கிற ஒரு சிங்கம் என்ன பண்ணுவோம், உட்காந்துட்டு இருக்கோம், படுத்துட்டு இருக்கோம், சாப்பாடு போடுவாங்க, சாப்பிடுவோம், அங்கேயே கிடக்கும், சும்மா வாக்கிங் அந்த ஏரியா சுற்றி போய்கிட்டு வரும் இல்லைங்களா? அந்த சிங்கத்துக்கும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் காட்டில் நல்லா சுற்றி ஆடி விளாண்டு வேட்டையாடி எல்லாத்தையும் பார்த்து இருக்கிற சிங்கத்துக்கும் அந்த 2 பிரெயினையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, அந்த காட்டில் இருந்த சிங்கத்தோடைய பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் டென்ஸாக இருக்கும், இன்னும் விரிவடைஞ்சிருக்கும் வித் கம்பேர் டு இந்த ஜூவில் இருக்கிற லைனு. இது ஏன் அப்படின்னா, பிரெயினுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறீங்க. ஒர்க் அவுட்னா ரொம்ப அப்படிலாம் இல்லை, பட் சிம்பிள். நிறைய விஷயங்களை பார்க்குறீங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, நிறையா தெரிஞ்சுக்கிறீங்க, நிறையா நீங்கள் சிந்திக்கிறீங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி அடையும். அதுதான் நான் சொன்ன அந்த குழந்தைக்கும் அந்த டிஃப்ரென்ஸு, அப்புறம் அந்த சிங்கத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸு. சரி, ஓகேடா, என்னடா பண்ணுறது இப்போது, அது எப்படா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிரெயினை நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கள். இது என்ன, இதை என்னமோ பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த வேலை பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் நிறையா கற்றுக்கோங்க. நிறையா உங்கள் பிரெயினுக்கு டாஸ்க் கொடுங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா நிறையா சொல்கிறோம், அது சிம்பிள். சரி, பரவாயில்ல, இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, செஸ் கேம் நம்ம நிறையா சின்ன வயசுலேயே சரி, இப்போ ஆன்லைன்லேயும் சரி, இந்த பிரெயின் பூஸ்ட் பண்ணுற கேம்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு போகல. அதெல்லாம் நிஜமாகவே டு சம் எக்ஸ்டென்ட் உங்கள் பிரெயினை நல்லா வேலை செய்ய வைக்குது. இந்த பசில், இந்த சுடுக்கோலாம் போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே நிஜமாகவே உங்கள் பிரெயினோட ஆக்டிவிட்டியை இன்னும் இட் ட்ரைஸ் டு ஆம்ப்ளிஃபை யுவர் பிரெயின். சிம்பிளுங்க, நிறைய சிம்பிளாக. சரி, ஓகே. நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு மசிலுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதே தான் பிரெயினுக்கும். மசில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த
ப்ரெஷர் அங்கே கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து விரிவடைஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதே தான் பிரெயினுக்கும் இந்த மசிலுக்கும் மண்டையில் இருக்கிற அந்த இதுக்கும் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதுவும் வந்துட்டு சிறப்பாக செயல்படும். ஸோ உங்களுடைய பிரெயினோடைய அந்த கெப்பாசிட்டியும் அதோட பர்ஃபார்மன்ஸையும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். அதுக்குண்டான வழிகள் நிறையா. புக்ஸ் படிங்க. நிஜமாகவே ரீடிங் புக் இஸ் அ சூப்பர் ஹேபிட்டு. நானே பண்ணுறதில்ல, பட் புக்ஸ் படிங்க. இந்த மாதிரி செஸ் மாதிரியான ஆக்கப்பூர்வமான கேம்ஸ் விளையாடுங்க. இன்ஃபேக்ட் கேம்ஸ் லைக் இந்த பசில் கண்டுபிடிச்சி போகிறது, இந்த எக்ஸாக்டாக நான் அந்த கேம் நான் காயின் பண்ணலை, ஆனாலும் பிளேயிங் கேம் விளையாடுறதுமே, அதாவது இந்த ஷூட்டிங் ஸ்னைப்பர் அந்த மாதிரிலாம் பப்ஜி மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் அந்த டாம் ரேடர் மாதிரி கேம்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் ஆக்ஷனும் இருக்கும், சரியாக அந்த பசில் மாதிரி ஒவ்வொன்று இருக்கும், கண்டுபிடிச்சி போகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுமே உங்கள் பிரெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாத்துலேயும் நன்மையும் தீமையும் இருக்குது. அதை பார்த்து யூஸ் பண்ணுறதுலாம் வந்துட்டு புத்திசாலித்தனம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த பிரெயினை பற்றின ஒரு இது. ஸோ உங்களால் நினச்சா உங்கள் பிரெயினை வந்துட்டு இன்னும் சூப்பராக ஆக்டிவேட் பண்ணி பயங்கரமாக பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஒரு 2 months 3 months ஒரு ஷெட்யூல் போட்டு இதெல்லாம் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என் ஒர்க் பண்ணும்போது எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அது வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். நான் பண்ண போகிறேன் இன்னிலேருந்து. ஸோ நீங்களும் உங்களோட பிரெயினை பூஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் இறங்குங்க. மேபி பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுடைய கரியர்லேயும் உங்களுடைய எஜுகேஷன்லையும் மேபி வரலாம். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் வேறு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். இந்த பிரெயினை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் ரீசெண்டாக எங்கேயோ நான் படித்தேன், சுவிட்சர்லாந்தில் நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்ணுறாங்க. எதை வச்சு பண்ணுறாங்கன்னா, இப்போ பொதுவாக அந்த ஏஐ இல்லை ரோபோட்ஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் அதெல்லாம் தேவை இல்லைங்களா, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் விஷயம்லாம் தேவையில்லை. ஆனால் அது பேர் எனக்கு மறந்து போச்சு, ஏதோ வெட்டு அப்படின்ற மாதிரி வரும், எனக்கு பேர் விட்டுருங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹியூமன்ஸ்லேருந்து இந்த ஸ்கின் டோனர்ஸ்லாம் யாராவது இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்கள்ட்ட இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் எடுத்து அது மூலமாக சில பல நியூரான்ஸை இவங்களே அந்த மனுஷங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி உருவாக்கி அதை வந்துட்டு ஒரு பிரெயின் மாதிரி, அதை ஒரு சிபியூ மாதிரி யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து பண்ண வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிஜமாவே அது வந்து இப்போ இருக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை விட பயங்கரமாக அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. நம்ம இன்னமும் அதை வந்து பெருசாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அது இன்னும் ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மேபி வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நமக்கு தெரியாத பல விஷயங்களை வந்துட்டு மனுஷனால் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்றது ஐ திங்க் இட் வில் கம் அவுட்.